வணக்கம் சார், நான் சைட் பேசுகிறேன் சார். சையத் ஸ்டீல் டோர்லேருந்து இன்னைக்கு ஒரு அவேர்னஸ் வீடியோ உங்களுக்கு லாக்கிங் சிஸ்டம் பற்றி சொல்ல போகிறேன். ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்ல போகிறேன். நம்ம என்ன லாக்கிங் சிஸ்டம் யூஸ் பண்ணுறோம், மற்ற மேனுஃபேக்சரர்ஸ்னால் மற்ற வெண்டர்ஸ் இம்போர்ட் பண்ணுறாங்களே, எடுத்துகிட்டு வராங்களே கேரளாலேருந்துலாம், அவங்கெல்லாம் என்னோட குவாலிட்டி ஆஃப் ஹெட் சிலிண்டர் யூஸ் பண்ணுறாங்க, அதை பற்றி டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். மெயின் திங் பார்த்தீங்கன்னா, நான் சொல்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா ஜென்யூனாக சொல்கிறேன் கஸ்டமர்ஸ்க்குலாம். அதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் கூகுளில் போய் கூட தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? எதுவுமே எல்லாமே உங்களுக்கு ஹானஸ்டாக சின்சியராக எல்லாமே உங்களுக்கு இன்ஃபர்மேஷன்லாம் கொடுக்குறேன். ஸோ இன்ஃபர்மேஷன் என்ன சொல்ல போகிறேன்னா, உங்களுக்கு என்னோடய காம்படிட்டர் கேரளா காம்படிட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு யூடியூபர் வச்சு வீடியோ எடுத்திருக்காரு. தமிழ்நாடு யூடியூபரை வச்சுட்டு கேரளா போயிட்டு யூடியூபர் வச்சு எடுத்திருக்காரு. என்ன சொல்கிறாருன்னா, அவர் ரெகுலராக அந்த யூடியூபர் தான் அந்த கம்பெனிக்கு எடுப்பார். ஸோ அவர் லாக்கிங் சிஸ்டம் பற்றி என்ன சொல்கிறாருன்னா, எங்கள் லாக்கிங் சிஸ்டம் மற்ற கம்பெனியோட நல்லா லாக்கிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறாரு. அது நான் தான் சொல்லணும் அது எப்படி லாக்கிங் சிஸ்டம் பெட்ரு சொல்லிவிட்டு. அந்த லாக்கிங் சிஸ்டம் என்ன பார்த்தீங்கன்னா ஹுக் லாக் சொல்லுவாங்க. ஹுக் லாக் பார்த்தீங்கன்னா ஒரு ஹுக் இந்த மாதிரி வரும், கீழே மேலே ஹுக் வரும் இந்த மாதிரி. அந்த ஹுக் லாக் பார்த்தீங்கன்னா ஃபேன்சி டைப் தான். அதுக்கும் சேஃப்டி ப்ரிகாஷனுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. அது ஹுக் லாக் என்ன ஆகும்னா, உங்கள் டோரில் போய் மாட்டும் போது அது சப்போஸ் டோரோட லாக் சிஸ்டம் ஸ்டக் ஆகிடுச்சுன்னா அது ரிலீவ் ஆகிறதுக்கு கஷ்டம் உங்களுக்கு. ஸோ அதில் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அந்த ஹுக் லாக் ரொம்ப பழைய மாடல். அது ஃபெயிலியர் ஆனதுனால நாங்கள் கூட அந்த இன்ட்ரெஸ்ட் எடுக்கல சேல் பண்ணுறதுக்கு, ப்ரமோட் பண்ணுறதுக்கு. அவங்க யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா டைரக்ட் அவங்க டோர் பண்ணுற கம்பெனி தான் அந்த லாக்கிங் சிஸ்டம் கொடுத்துருவாங்க. எங்கள் லாக்கிங் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா எங்கள் டோர் பண்ணுற கம்பெனிக்கு அவுட் சோர்சிங் பண்ணி லாக்கிங் சிஸ்டம் வாங்குகிறோம். அது என்ன வாங்குகிறோன்னா வாஞ்சாய். இந்த வாஞ்சாய் நல்லா பாருங்கள். வாஞ்சாய் இது இந்தியாவில் எப்படி கோத்ரேஜ் கம்பெனி லாக்கிங் சிஸ்டம் இருக்கோ பிராண்டட், அதே மாதிரி வாஞ்சாய் ரிஜிஸ்டர்ட் கம்பெனி சைனா. இது பற்றி நீங்கள் கூகுளோட செக் பண்ணிக்கலாம். அந்த கம்பெனி பேர் நீங்கள் இது லாக்கிங் சிஸ்டம் கம்பெனி. இந்த லாக்கிங் சிஸ்டம் என்னென்னா உங்களுக்கு ட்ரபிளே கொடுக்காது. இப்போது நிறைய லாக்கிங் சிஸ்டம் வந்துருச்சுன்னா உங்களுக்கு இப்போ நம்ம பேசிக்காக பார்த்தீங்கன்னா 50 mm 70 mm 90 mm 100 mm டோர்ஸ் வருது. நீங்கள் மேக்ஸிமம் 12 to 16 or 17 லாக்ஸ் இருக்கும். டோரோட டென்சிட்டி பார்த்து டோர் லாக் வாங்கலாம். ஒரு சின்ன 3 அடி டோரில் நீங்கள் 19 லாக் 16 லாக் வந்துருச்சுன்னா என்ன ஆகுனா, உங்களுக்கு சிலிண்டரில் அதிகமாக லோட் படும். இப்போ ஓப்பன் பண்ணும்போது இந்த லாக் எல்லாம் ஒரு 16 லாக் ஓப்பன் ஆகுதுன்னா உங்களுக்கு சிலிண்டரில் லோட் படும். லோட் பட்டால் என்ன ஆகுனா, சீக்கிரமாக அந்த சிலிண்டர் கெட்டு போகிறது சான்ஸ் இருக்குது. உங்களுக்கு லாக்கிங் சிஸ்டம் அதிகமாக இருக்குது, அப்போ சேஃப்டி ப்ரிகாஷன் அதிகமாக நினச்சிக்காதீங்க. அப்படிலாம் கிடையாது. டோரோட டென்சிட்டி தான் அதோட ஸ்ட்ரென்த் உங்களுக்கு. ஏன்னா கடபாரப்பட்டு திருப்பும்போது டோர் ஸ்ட்ரென்த்தாக அப்போ தான் லாக்கிங் சிஸ்டமும் சரி, டோர் ஸ்ட்ரென்த்தாக இருந்தால் தான் அவங்களுக்கு டோர் ஓப்பன் ஆகாது. ஸோ இது நாங்கள் வாஞ்சாய் லாக்கிங் சிஸ்டம் கொடுத்தனால உங்களுக்கு டியூரபிலிட்டி லாக்கிங் சிஸ்டமில் நல்லா இருக்கும். உங்களுக்கு சீக்கிரமாக உங்களுக்கு ப்ராடக்ட் கெட்டு போகாது. எல்லாமே வாஞ்சாய் தான். சிலிண்டரும் வாஞ்சாய் தான், ஹெட்டும் வாஞ்சாய் தான். உள்ளே இருக்கிற எக்யூப்மெண்ட்ஸு ஸ்ப்ரிங்கு உள்ளே இருக்கிற ராடு எல்லாமே வாஞ்சாய் தான் வரும் உங்களுக்கு. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இன்ச்சஸ்ஸு ஹேண்டில்ஸ் எல்லாம் நம்மளுக்கு வாஞ்சாய் தான் வரும் உங்களுக்கு. ஸோ ஹுக் லாக் இருக்குது சொல்லிவிட்டு நீங்கள்